தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிவிக்கே விஜய் அவர்கள் எந்த ஒரு விளம்பரமே இல்லாம ரொம்பவே நேர்மையாவும் யதார்த்தமாவும் அவருடைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்குன்ட்டு அவருக்கும் பல பேர் சப்போர்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் தூய சக்தி தான் வின் பண்ண போகுது, தீய சக்தி வின் பண்ண போறது இல்லைன்னா பல பேரும் பல கருத்துக்களை சொல்லிட்டு வர இந்த நிலையில விஜய் அவர்களுடைய A to Z ப்ராப்ளம் கான்ட்ரவர்சி எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில அவருடைய அப்பா ஒரு சில விஷயங்களை ஓபன் அப் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வீட்டு பிரச்சனை யாருக்குங்க இல்ல சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் ஒரு விஷயமா? நாட்டுக்காக ஒருத்தர் வரானா அவனை எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது அரசியலோட ஒரு யுக்தி அப்படின்னே சொல்லலாம். அதுக்காகலாம் யாரும் சோர்ந்து போகலாம் கூடாது. அந்த மாதிரி தான் விஜய்க்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவரை சுத்தி தேவையில்லாத விஷயங்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கின வாய்கள் மூலயமா சொல்லிட்டு வராங்க. மற்றபடி அவர் எப்படிப்பட்டவர், அவர் யாரு என்னன்ட்டு அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும். அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் எப்ப வரப்போகுது அப்படின்ற நாளுக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இந்த ஆர்வ கோளாறுகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் சில விஷயங்களை ஓப்பனா சொல்றாங்க. மற்றபடி இந்த எலெக்ஷன் ரொம்பவே அமைதியா ரொம்ப யதார்த்தமா நடக்க போகுது. இது ஒரு வரலாறை படைக்க போதுட்டு பல பேருடைய கருத்துக்களா இருந்தாலும் அதே கருத்து தான் தன்னுடைய அப்பாவான SAC அவர்களும் சொல்லியிருக்காரு. இதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் 2 கட்சிகளுடைய நேம் மட்டும்தான் நடந்த எல்லா எலெக்ஷன்லயும் சொல்லப்பட்டது. ஆனா இந்த டைம் அந்த கட்சிகளுடைய வாக்குகளை பிரிக்கிற வகையிலும் அந்த வாக்குகளை கலைக்கிற வகையிலுமே ஒரு கட்சி வந்திருக்கு. அந்த தனித்துவத்துக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னா தனியா ஏன் இவர் இருக்காரு, எதுக்காக கூட்டணியில சேரல, எதுக்காக 6 மணிக்கு மேல இவர் ஏன் பிரச்சாரம் பண்ண போக மாட்டாரு, அவருடைய அரசியல் ஆசை எப்ப ஆரம்பிச்சதுன்ற கேள்வியில இருந்து இப்ப நடக்கிற சங்கீதாவுடைய டிவோர்ஸ் இஷ்யூ வரைக்குமே ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு. உண்மையாலே அப்பா மகன்னா இப்படிதான் இருக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். ஏன்னா அப்பா அம்மாவே மதிக்கல, இவனா என்ன நாட்டுல என்ன பண்ண போறான், இவன் என்ன ஒரு சிறந்த தலைவனா அப்படிலாம் கேள்வி கேட்டவங்களுக்கு அவங்க அப்பாவே செம்மையான ஒரு ஸ்லிப்பர் ஷாட் பதிலடி கொடுத்திருக்காரு. இந்த தேர்தலுடைய ஆரம்பத்துல இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போதே அவங்களுடைய சொத்தை பத்தி ஒரு விவரம் சொல்லியிருப்பாங்க. அதுல அப்பாக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு, அம்மாக்கு இவ்வளோ, மனைவிக்கு, குழந்தைங்களுக்கு தனித்தனியா ஒரு விவரத்தை சொல்லியிருப்பாரு. இதை பார்த்துட்டு அது எப்படி பெத்தவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் கூட கணக்கு காட்ட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா ரூல்ஸ் படி அவருடைய பணத்தை என்ன பண்ணாருன்ற கணக்கை காட்டணும். அப்போ அந்த பணத்தை யாருக்கு கொடுத்தாங்க, இல்ல எதுல செலவு பண்ணாங்க, இல்ல எங்க சேமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை அந்த இடத்துல காட்டிதான் ஆகணும். அதனாலதான் அவர் சொன்னாரு. மற்றபடி கடன் கொடுத்தேன் அப்படிலாம் அவர் எந்த இடத்துலயும் சொல்லல, லோன் கொடுத்தேன்னு சொல்லல. இது தேவையே இல்லாத சில பேர் கிரியேட் பண்ற கான்ட்ரவர்சி தான். மற்றபடி அவர் எனக்கு ஒரு அப்பாக்கு பையன் காசு கொடுத்தாரு, இதுல எந்த தப்பும் இல்லையே, எந்த ஊர் உலகத்துல அப்பா பையன் கிட்ட காசு வாங்கல, இது என்ன பெரிய குத்தமா அப்படின்ற கேள்வி SACயே கேட்டிருக்காரு. அதே மாதிரி 2 கட்சிக்கு மட்டும்தான் இங்க போட்டி. DMK vs TVK தான் சொல்றாரு. ஏன் ADMKவே இழுக்க மாட்டாரு? இவருடைய தலைவா பாடத்தோடைய இஷ்யூ அப்போ மறைந்த JJ அம்மா எவ்வளவு பிரச்சனைகள்லாம் நடந்தது, அப்ப அவங்கள போய் சந்திச்சாரா அப்படிலாம் கேட்ட கேள்விக்கு அவர் யாரையும் போய் சந்திக்கல. இல்லைங்க, வீடியோ ஒரு பைட்டு தான் கொடுத்தாரு. 2011 ஒரு கல்யாணத்துல தான் JJ அம்மாவை மீட் பண்ணாரே தவிர மற்றபடி இந்த கட்சி ரீதியாலாம் போயிட்டு எதுவுமே சந்திக்கல. அவருக்கு எது கரெக்ட் சரின்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் இப்ப எல்லாத்தையுமே தைரியமா சொல்றாரு. அந்த தைரியமும் தன்னம்பிக்கைனா ஒரு தலைவனுக்கு ரொம்பவே தேவை. அதை உண்மையாலே நான் அவருக்கு கொடுத்துருக்கேன் போது ரொம்ப சந்தோஷம்ட்டு ரொம்ப பெருமையா அவங்க அப்பா விஜய் அவர்களை பத்தி சொல்லியிருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் நான் அரசியலுக்கு போறேன்ட்டு சும்மா பேச்சு வாக்குல சொன்னாரு. அவரு எதுவா இருந்தாலும் இப்படிதான் சிம்பிளா சொல்லுவாரு. அப்பவே நாங்க யோசிச்சோம் எப்ப போறான் எப்படி போறானே தெரியலையேன்ட்டு. ஆனா இப்ப இந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அவர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களுக்கு எப்படி இருக்கோ அதே எதிர்பார்ப்பு எங்களுக்கும் இருக்கு. ஸோ 8000 ஸ்கொயர் ஃபீட்ல நான் ஒரு வீடு கட்டியிருந்தேன். அந்த வீடு இப்ப நாங்க இடிக்க போறோம். அந்த வீட்டுல தான் என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை அண்ட் தளபதி விஜய் அவர்களுடைய திருமண வாழ்க்கை அங்கதான் ஆரம்பிக்கணும் ஆசைப்பட்டோம். ஆனா ஒரு பாயிண்ட்ல ஆல்ரெடி ஒரு பெரிய ஆலமரம் வந்துருச்சு. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன மரத்தை வச்சா அந்த மரம் வளராமலே போயிடாது. அதனால அதோடைய தனித்துவம்லாம் தெரியணும்னா அதை வேற இடத்துல வைக்கணும். அந்த மாதிரி தான் நான் என்னுடைய மகனை ஆரம்பத்திலே தனி கொடுத்தனத்துக்கு வச்சதுக்கு முக்கிய காரணம் அவன் தனிச்சு நிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும்தானே தவிர இதுல எந்த ஒரு பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. அப்படியே இருந்திருந்தா கூட வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயங்களை தான் அதெல்லாம் பெருசாக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ சொத்து மதிப்பு பிரச்சனைக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ ஒரு சிலர் சொல்ற
மற்ற கட்சியில இருந்து சொல்றவங்க 1000 கோடி டு 50,000 கோடி சம்பாதிக்க வந்துட்டியா? ஏன்னா நான் 1000 கோடியை வந்து விட்டுட்டு வரேன்னு சொல்றியே, அப்ப 50,000 கோடி சம்பாதிக்க வரையான்ட்டு கேள்வி கேட்கறாங்களே. அவங்கள பார்த்து நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அப்ப நீங்க 1000 கோடியில இருந்து இப்ப 50,000 கோடியா வந்து சம்பாதிச்சிருக்கீங்க. அப்ப அதனால தானே நீங்க விஜயை பார்த்து அதை கேள்வி கேட்கறீங்கன்ட்டு ஒரு தெளிவான ஒரு கேள்வியை திருப்ப கேட்டிருக்காரு. அந்த கேள்வியை நம்மளும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க தான் வேணும். ஏன் விஜய் வந்து எப்பவுமே அனல் பறக்கிற வகையில அவருடைய பிரச்சாரங்கள் இருந்தாலும் இரவு நேரத்துல பிரச்சாரம் நடக்கல அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, பயமா இருக்கான். சோ இந்த பயம் யாரால எதனால அப்படின்னா, மக்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா இருட்டுல தான் நிறைய தவறுகள் நடக்குது, கிரைம் நடக்குது, கொள்ளை எல்லாமே நடக்குது. 6 மணிக்கு மேல நைட்ல இவருக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்களுக்கு அவரால் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் அவர் 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணல. மற்றபடி மக்களை யோசிச்சுதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அந்த முடிவையும் நம்ம வரவேற்கணும். ஏன்னா இவர் பேரை சொல்லிதான் மக்களை அப்படியே அடிச்சுட்டு வராங்க. சோ அதை தடுக்கணும்னா இந்த முடிவு கரெக்டானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மற்ற கட்சியினர்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் அவங்களுடைய விளம்பரங்கள் தான் வந்துட்டு இருக்கு. அது அவங்க சோசியல் மீடியாவா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், இல்லைன்னா இன்ஸ்டாவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா எஃபி, வீட்டில் டிவி பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட கட்சியினருக்கு தான் விளம்பரங்கள் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ ஏன் விஜய்க்கு வந்து அந்த விளம்பரங்கள் இல்லை? அவர் ஏன் கோயில் குளமா சுத்துறாரு? அவர் பயப்படுறாரோ அப்படின்ற கேள்வி சில பேர் முன் வச்சாலும் இந்த கேள்விக்கு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பெருசா நடக்க போகுது அப்படின்னும் போது அது படம் ரிலீஸ் ஆகுறதுல இருந்து இப்ப அவருடைய எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் கூட சொல்லலாம். கண்டிப்பா ஒரு வேளாங்கண்ணிக்கு யாருக்கும் தெரியாம போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வருவாராம். அந்த ஒரு விஷயம் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்காம். அதை தான் இப்பவும் அவரு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காராம். அதனாலதான் இப்போ மும்மத கொள்கையை அவரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. மத்தபடி அவருக்கு எல்லா மதமும் சம்மதம் தான். இந்த எலெக்ஷன் நல்லபடியா நடக்கணும், கண்டிப்பா ரிசல்ட் நல்லபடியா வரணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் அவர் கடவுளை நம்பி போறாரு. ஸோ ஒரு மத்தபடி மக்களை தான் நம்புறாரு. மக்கள் கண்டிப்பா அவரை கைவிட மாட்டாங்க நான் நம்புறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது உண்மையாலே அது கண்டிப்பா மக்கள் கையில தான் இருக்கு. ஏன்னா கூட்டமா அவர் வராருன்னு போறீங்க, அதெல்லாம் ஓட்டாகுமா அப்படின்ற கேள்வி மற்ற பக்கத்துல இருந்தும் பல விமர்சனங்களாக முன் வச்சாலும் மக்கள் அந்த இடத்துல நிரூபிச்சு காட்டணும். இது காசுக்காக சேர்ந்த கூட்டம் கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம், நாங்க கைவிட மாட்டோம் எங்க அண்ணனை அப்படின்லாம் வாய் வார்த்தையா சொல்லாம அங்க ஓட்டு மூலியமா காட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும்ட்டு இவருடைய கருத்து மட்டும் இல்ல, பல பேருடைய எண்ணம், கருத்து, விமர்சனங்கள் எல்லாமாவும் தான் இருக்கு. உண்மையாலே அவருடைய கொள்கைகள்லாம் கேட்கும் போது இதுவரைக்கும் இல்லாத நிறைய விஷயங்கள் அதுல ஆட் ஆயிருக்கு. பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஆட் ஆயிருக்கு. உண்மையாலே அது எல்லாமே கேட்கறதுக்கு மட்டும் இல்லாம செயல்படுத்தவும் அவர் தயாரா இருக்காருன்ற பட்சத்துல மக்களும் அவங்களுடைய பார்வையிலும் அவங்களுடைய சிந்தனையிலும் எல்லாத்திலையுமே இந்த கொள்கையெல்லாம் பார்த்துட்டு நீங்க உங்களுடைய வாக்குகளை கொடுத்தா கரெக்டா இருக்கும் இப்படிலாம் வந்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.